Hello friends, welcome to Triplet Aari Works. நான் சௌமியா ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஸ்டிச்சோட பேசிக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக இருக்கும். இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு போடும்போது நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம், கட்டர் யூஸ் பண்ணுவோம், 14 நீடில் யூஸ் பண்ணுவோம். ஏன் 14 நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 14 நீடில் வந்துட்டு இந்த டிப் வந்து எப்படி இருக்கும்னா பெருசாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம போடுற நாட் என்னன்னு பார்க்கலாம். நாட் போடுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நாட் எப்படி போடணுன்னா நம்ம எப்பயுமே எப்படி போடுவோம், நாட் இந்த மாதிரி ஒரு நாட் போடுவோம். இப்படி போடுறது வந்து ராங்கான மெத்தட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்படி போடும்போது நாட் விழும். தென் அதை வந்து நம்ம டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நாட் வந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. நாட் வந்து எப்படி போடணும்னா இந்த மாதிரி ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. ரெட் பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக எப்படி போடுவோம் அந்த மாதிரி இந்த நாட் போட்டுக்கோங்க. ஒரு 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போடுற நாட். ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நாட் கலந்துச்சுன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அவிழ்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த நாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் போடும்போது அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அதை பண்ணிக்கோங்க. இப்போது நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா இப்போ வந்து கிளாத்தில் வந்துட்டு இப்படி பஞ்ச் பண்ணணும். அப்படி பஞ்ச் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக அப்படி பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா த்ரெட் வந்து மாட்டிக்கணும் நீடில். ஸோ எடுக்கும்போது கஷ்டமாயிடும். பஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நீடில் இப்படி எடுக்கும்போது கிளாத்தில் வந்துட்டு சிக்காது. இப்போ த்ரெட் வந்து எப்படி கையில் சுற்றணும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ரைட் ஹேண்டும் ஒர்க் ஆகும், லெஃப்ட் ஹேண்டும் ஒர்க் ஆகும். ரைட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஃப்ரேம் மேலே வச்சுருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரேம்க்கு அடியில் இருக்கும். இப்போ கீழேருந்து தான் நம்ம நூலை வந்து நம்ம நீடில் மூலயமா மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ த்ரெட்டை வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டை வந்துட்டு இந்த தம் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கரும் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி 2 டைம்ஸ் சுற்றிட்டு அகைன் நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கும் நடுவில் இப்படி விட்டுருங்க. இப்போ மேலேருந்து நீடியில் வந்து பஞ்ச் பண்ணிடும். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிட்டு மேலே இப்படி இழுக்கிறோம். இழுக்கும்போது இந்த கை வந்து லூஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்டிஃபாக தான் வைக்கணும். மேலே லூப்பாக கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இப்படி விட்டுட்டு இப்படி விட்டிங்கன்னா இந்த நாட் வந்து இங்கே லாக் ஆகிக்கிறோம். ஸோ மேலே வந்து லூப் க்ரியேட் ஆயிரும். இங்கேயும் வந்துட்டு கீழே வந்து நாட் வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆயிரும். இப்போ மேலேருந்து பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து த்ரெட்டை எப்படி சுற்றணுன்னா இந்த மாதிரி ஒன்ஸ் மட்டும்தான் சுற்றணும். சுற்றிட்டு இப்படி மேலே நீடில் எடுக்கும்போது மேலே லாக் ஆகிக்கிறோம். ஸோ மேலே லூப் க்ரியேட் ஆகிடும். கீழே ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்றிட்டு நீடில் இப்படி மேலே இழுக்கும்போது லாக் ஆகிக்கிறோம். ஸோ மேலே வந்து லூப் விழுந்துடும். அகெயின் சுற்றிட்டு கீழே இந்த ஒரே ஒரு மாதிரி நீடில் வந்து சுற்றக்கூடாது. நம்ம ஹேண்டில் இருக்க த்ரெட்டை தான் ஒரே ஒரு தடவை மட்டும் சுற்றணும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் அப்படி சுற்றக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மேலே லூப் கிடைக்காது. இப்படி பிடிச்சிட்டு ஒன்ஸ் மட்டும் இப்படி சுற்றிட்டு நம்ம வந்து நீடில் இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து லூப் ஃபார்ம் ஆகிடும். இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நீடில் வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இப்போ இங்கேருந்து டிசைன் வந்து எனக்கு இங்கே வருது அப்படின்னா இந்த டூலிப் பிராண்ட் வந்து என்னை பார்த்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம பஞ்ச் பண்ணும்போது கீழே வந்து த்ரெட்டை சுற்றுவோம் இல்லையா? அப்படி சுற்றும்போது இந்த நீடிலோட டிப் வந்து இந்த சைடு டூலிப் பிராண்ட் சைடு இருக்கும். ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது கீழே ஒரு சுற்றி மேலே எடுக்கும்போது அப்போ தான் வந்துட்டு லாக் ஆகிட்டு நம்ம மேலே எடுக்கும்போது கிடைக்கும். இதுவே நீங்கள் ஆப்போசிட்டாக இந்த நம்பர் இருக்கிற சைடு நீங்கள் சுற்றி எடுக்கும்போது என்ன ஆகும்னா கீழே நம்ம சுற்றுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது த்ரெட் வந்து லாக் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் இங்கேருந்து இப்படி பஞ்ச் பண்ணும்போது டூலிப்ன்ற பிராண்ட் வந்து உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு சுற்றிட்டு இப்படி மேலே எடுக்கும்போது கிளாத்தும் நீடிலும் மீட் பண்ணுற இடத்துல நீடில் வந்து ரைட் சைடு ஒரு ரொட்டேட், லெஃப்ட் சைடு ஒரு ரொட்டேட், அகைன் வந்துட்டு ஒரு லூப் கிடைக்கும். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது அந்த மீட்டிங் பாயிண்டில் ரைட் டு லெஃப்ட் ஒரு டர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு
செயின் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். பஞ்ச் பண்ணுறோம், கீழே சுற்றுறோம், மேலே அந்த மீட்டிங் பாயிண்டில் ரைட் டு லெஃப்ட் ஒரு டர்ன், பஞ்ச் பண்ணுறோம், சுற்றுறோம், ரைட் டு லெஃப்ட் ஒரு டர்ன், பஞ்ச் பண்ணுறோம், சுற்றுறோம், ரைட் டு லெஃப்ட் ஒரு டர்ன். இப்போ வந்து இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். பஞ்ச் பண்ணுறோம், கீழே ஒரு சுற்றுறோம், மேலே எடுக்கும்போது 2 பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல ரைட் ஒரு டர்ன், லெஃப்ட் ஒரு டர்ன், ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாருக்குமே ட்ரபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லாக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி இது ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, இப்போ வந்து அந்த லூப்பை வந்து இப்படி பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே பிடிச்சிருக்க ஜரியை வந்து இப்படி இழுத்துட்டோம்னா கீழே வந்து முடிஞ்சிடும். ஸோ இதை அப்படி லைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு நீடியில் வந்து இப்படி குத்துங்க. குத்திட்டு நம்ம இந்த நீடிலில் வந்துட்டு இந்த கொக்கி மாதிரி இருக்கும், அந்த சைடு வச்சு இந்த த்ரெட்டை வந்து இப்படி நம்ம கீழே இழுத்துட்டோம்னா கீழே வந்து போயிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த நாட் தான் நம்ம போட்டு பழகுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குவோன்னா ஃபினிஷிங் எண்ட் நாட் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.